वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायं 11 वाली पराक्रम वर्णनम् वालिயின் பராக்கிரமத்தை வர்ணிப்பது பார்ட் 2 ஆஃப் 2 तान् दृष्ट्वा पतेतांस्तत्र मुनिशोणित विप्रुषः क्रुद्धस्तत्र महाभागश्चिन्तयामास कोन्वयम् तत्र பொழுது महाभागः महापुण्यवानाகிய முனிவர் தத்ர அவ்விடத்தில் பதிதான் வந்து விழுந்த தான் அந்த ஷோணித்த விப்ருஷகா ரத்த திவிலைகளை திருஷ்டுவா பார்த்து क्रुद्धः கோபம் கொண்டவராகி சிந்தையாமாச பின்வருமாறு தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். அயம் இவன் கஹனூயார். அப்பொழுது மகா புண்ணியவானாகிய முனிவர் அவ்விடத்தில் வந்து விழுந்த அந்த இரத்த திவிலைகளை பார்த்து கோபம் கொண்டவராகி பின்வருமாறு தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். இவன் யார்? ஏனாஹம் சஹசா ஸ்பிருஷ்டஹ ஷோணிதேன துராத்மனா கோயம் துராத்மா துர்புத்திரக்ருதாத்மா ச பாலிஷः சகசா திடீரென அகம் நான் ஏன எந்த துராத்மனா பாப்பியால் ஷோணிதேன இரத்தத்தால் ஸ்பிருஷ்டः ச தீண்டப்பட்டேனோ இந்த துராத்மா துஷ்ட ஸ்வபாவமுடையவனும் துர்புத்திகி கெட்ட எண்ணம் உடையவனும் அக்ருதாத்மா ச மனம் போனபடி நடக்கின்றவனும் பாலிஷக மூர்க்கனுமான அயம் இவன் கஹாயார். திடீரென நான் எந்த பாப்பியால் இரத்தத்தால் தீண்டப்பட்டேனோ இந்த துஷ்ட ஸ்வபாவம் உடையவனும் கெட்ட எண்ணம் உடையவனும் மனம் போனபடி நடக்கின்றவனும் மூர்க்கனுமான இவன் யார்? ஏத்யுக்த்வாத விநிஷ்க்ரம்யே ததர்ஷ முனி புங்கவः மயேஷம் பர்வதாக்காரம் கதாசும் பத்திதம் புவி. அத அப்பொழுது முனி புங்கவः முனிவர் பெருமான் இதி மேற்கண்டவாறு உக்த்வா தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு விநிஷ்க்ரம்ய வெளிவந்து புவி தரையில் கதாசும் உயிர் போய் பத்தித்தம் விழுந்து கிடக்கும் பர்வதாக்காரம் மலை போல் உருக்கொண்ட மகிஷம் எருமை ஒன்றை ததர்ஷ கண்டார். அப்பொழுது முனிவர் பெருமான் மேற்கண்டவாறு தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு வெளிவந்து தரையில் உயிர் போய் விழுந்து கிடக்கும் மலை போல் உருக்கொண்ட எருமை ஒன்றை கண்டார். சதோ விஜ்ஞாய தபசா வானரேண கிருதம் ஹி தத் உத்சசர்ஜ ததா சாபம் க்ஷேப்தாரம் பாலினம் பிரதி. சஹ அவர் தபசா தவ மகிமையால் தது வானரேணஹி வானரனாலேயே கிருத்தம் தோ செய்யப்பட்டிருக்கிறது என்று விஜ்ஞாய அறிந்து ததா பொழுதே க்ஷேப்தாரம் எரிந்த வாலினம் பிரதி வாலியை உத்தேசித்து சாபம் பின்வரும் சாபத்தை உத்சசர்ஜ இட்டார். அவர் தவ மகிமையால் அது வானரனாலேயே செய்யப்பட்டிருக்கிறதென்று அறிந்து அப்பொழுதே எரிந்த வாலியை உத்தேசித்து பின்வரும் சாபத்தை இட்டார். இஹத்தேனா பிரவேஷ்டவ்யம் प्रविष्टस्ये वधो भवेत्
वनं मत्संश्रयं येन दूषितं रुधिरस्रवैः सम्भग्नापादपाश्चिमे क्षिपते हासुरीं तनुम् येन यवनाल् मत्संश्रयं नान्वसिकुं वनं वणमानது रुधिरस्रवैः இரத்தப்பிரவாகங்களால் தூஷிதம் கெடுக்கப்பட்டதோ ஆசுரேம் அசுரனுடைய தனும் உடலை இக இவ்விடத்தில் க்ஷிபதாச்ச எரிந்த எவனால் இமே இந்த பாதபாகா விருக்ஷங்கள் சம்பக்னாகா முறிக்கப்பட்டனவோ தேன அவனால் இக இவ்விடம் அப்பிரவேஷ்டவ்யம் புகத்தக்கது அன்று பிரவிஷ்டஸ்ய புகுந்த அவனுக்கு வதஹா மரணம் பவேத் உண்டாக கடவது எவனால் நான் வசிக்கும் வனமானது இரத்த பிரவாகங்களால் கெடுக்கப்பட்டதோ அசுரனுடைய உடலை இவ்விடத்தில் எரிந்த எவனால் இந்த விருக்ஷங்கள் முறிக்கப்பட்டனவோ அவனால் இவ்விடம் புகத்தக்கது அன்று புகுந்த அவனுக்கு மரணம் உண்டாக கடவது समन्तात् योजनं पूर्णम् आश्रमं मामकं यदि आक्रमिष्यति दुर्बुद्धिर्व्यक्तं स न भविष्यति मामकं यनது ஆசிரமம் ஆசிரமத்தை சமந்தாத் நாட்புறத்திலும் பூர்ணம் பூர்ணமாய் யோஜனம் 8 மைல் தூரம் வரையில் துர்புத்தியே துஷ்டனாகிய சகா அவன் ஆக்கிரமிஷ்யதி யதே நுழைகின்றான் என்றால் வியக்தம் நிச்சயமாய் பவிஷ்யதி ந உயிரிழக்க கடவன் எனது ஆசிரமத்தை நாட்புறத்திலும் பூர்ணமாய் 8 மைல் தூரம் வரையில் துஷ்டனாகிய அவன் நுழைகின்றான் என்றால் நிச்சயமாய் உயிரிழக்க கடவன் ये चास्ये सचे वाक्ये चेत् संश्रिता मामकं वनं न चत्तैरिह वस्तव्यं श्रुत्वा यान्तु यथा सुखम् மாமக்கம் எனது வனம் வனத்தை சம்ஸ்ரிதாக அடைந்தவர்களான அஸ்யே இவனது சச்சிவாக தோழர்கள் ஏகேச்சித் எவர்களோ தைஹீச்ச அவர்களாலும் ஏக இவ்விடத்தில் வஸ்தவ்யம் ந வசிக்கப்படக்கூடாது ஸ்ருத்வா விஷயத்தை அறிந்து கொண்டு யதா சுகம் இஷ்டப்படி யாந்து வெளியில் போய்விட கடவார்கள் எனது வனத்தை அடைந்தவர்களான இவனது தோழர்கள் எவர்களோ அவர்களாலும் இவ்விடத்தில் வசிக்கப்படக்கூடாது விஷயத்தை அறிந்து கொண்டு இஷ்டப்படி வெளியில் போய்விட கடவார்கள் यदि ते पीह तिष्ठन्ति शपिष्येतानपि ध्रुवम् वनेऽस्मिन् मामके नित्यं पुत्रवत् परिरक्षिते पत्राङ्कुरविनाशाय फलमूलाभावाय च नित्यं எப்பொழுதும் புத்திரவத் குழந்தையைப் போல் பரிரக்ஷித்து பரிபாலித்து வரப்பட்ட மாமக்கே எனது அஸ்மின் இந்த வனே வனத்தில் பத்ராங்குர விநாசாய இலை தளிர் இவைகளின் அழிவின் ஹேத்துவாயும் பலமூலாபவாயச்ச பழங்கள் கிழங்குகள் இவைகளின் அழிவின் ஹேத்துவாயும் தே அவர்கள் அப்பி இன்னும் இஹ இவ்விடத்திலேயே திஷ்டந்தியதே இருக்கின்றார்கள் என்றால் தானப்பி அவர்களையும் துருவம் நிச்சயமாய் ஷபிஷ்யே பின்வருமாறு சபித்து விடுவேன்
எப்பொழுதும் குழந்தையைப் போல் பரிபாலித்து வரப்பட்ட எனது இந்த வனத்தில் இலை தளிர் இவைகளின் அழிவின் ஹேத்துவாயும் பழங்கள் கிழங்குகள் இவைகளின் அழிவின் ஹேத்துவாயும் அவர்கள் இன்னும் இவ்விடத்திலேயே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களையும் நிச்சயமாய் பின்வருமாறு சபித்து விடுவேன். தேவசாத்யமரியாதா யம் திரஷ்டாஸ்மி வானரம் பஹுவர்ஷசஹஸ்ராணி ச வை ஷைலோ பவிஷ்யதி. அத்யே இப்பொழுது மரியாதா நடைபெறும் நடவடிக்கை திவசகாச்ச என்று மட்டும்தான். ஸ்வஹா நாளை யம் எந்த வானரம் குரங்கை திரஷ்டா அஸ்மி நான் பார்ப்பேனோ சஹா அவன் பஹுவர்ஷ சஹஸ்ராணி அநேகாயிரம் வருஷம் ஷைலகாவை கல்மயமாக பவிஷ்யதி ஆக கடவன். இப்பொழுது நடைபெறும் நடவடிக்கை என்று மட்டும்தான். நாளை எந்த குரங்கை நான் பார்ப்பேனோ அவன் அநேகாயிரம் வருஷம் கல்மயமாக ஆக கடவன். ததஸ்தே வானராஸ்ருத்வா கிரம் முனி சமீரிதாம் நிச்சக்ரம் உர்வணாத் தஸ்மாத் தான் திருஷ்ட்வா வாலிரப்ரவீத். ததா அப்பொழுது தே அந்த வானரர்கள் முனி சமீரிதா முனிவரால் சொல்லப்பட்ட கிரம் சொல்லை ஸ்ருத்வா கேட்டு தஸ்மாத் அந்த வனத்திலிருந்து நிச்சக்ரமுகு வெளியில் போய்விட்டார்கள். வாலிஹி வாலி தான் அவர்களை திருஷ்டுவா பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு வினாவினான். அப்பொழுது அந்த வானரர்கள் முனிவரால் சொல்லப்பட்ட சொல்லை கேட்டு அந்த வனத்திலிருந்து வெளியில் போய்விட்டார்கள். வாலி அவர்களை பார்த்து பின்வருமாறு வினாவினான். கிம் பவந்த சமஸ்தாಶ್ಚ மத்தங்கவனவாசினः மத்சமீபம் அனுப்ராப்தா அப்பி ஸ்வஸ்தே வனௌகசாம். மத்தங்க வனவாசினக மத்தங்க முனிவரது வனவாசிகளான பவந்தக நீங்கள் சமஸ்தாச்ச எல்லோருமே மத்சமீபம் என்னிடம் கிம் ஏன் அனுப்பிராப்தாக வந்துவிட்டீர்கள். வனௌகசாம் வானரர்களுக்கு அப்பி ஸ்வஸ்தி குறைவற்ற வாழ்வுதானே. மத்தங்க முனிவரது வனவாசிகளான நீங்கள் எல்லோருமே என்னிடம் ஏன் வந்துவிட்டீர்கள். வானரர்களுக்கு குறைவற்ற வாழ்வுதானே. ததஸ்தே காரணம் சர்வம் ததா சாபம் ச வாலினः சசம்சுர்வாணரா சர்வே வாலினே மாலினே. தே அந்த வானரர்கள் சர்வே எல்லோரும் ஹேமா மாலினே காஞ்சன மாலையை அணிந்திருந்த வாலினே வாலிக்கு வாலினக வாலியை பற்றிய சாபம் ச சாபத்தையும் ததக அதன்மேல் ததா பொழுது காரணம் நடந்த சமாச்சாரம் சர்வம் எல்லாவற்றையும் சசம்சுஹோ தெரிவித்தார்கள். அந்த வானரர்கள் எல்லோரும் காஞ்சன மாலையை அணிந்திருந்த வாலிக்கு வாலியை பற்றிய சாபத்தையும் அதன்மேல் அப்பொழுது நடந்த சமாச்சாரம் எல்லாவற்றையும் தெரிவித்தார்கள். ஏதச்ருத்வா ததா வாலி வச்சனம் வானரேரிதம்
தம் மகர்ஷிம் சமாசாத்யே யாச்சதே ஸ்ம கிருதாஞ்சலி. ததா அப்பொழுது வாலி வானரேரிதம் வானரர்களால் சொல்லப்பட்ட இந்த வச்சனம் சொல்லை ஸ்ருத்வா கேட்டு தம் அந்த மகர்ஷி முனிவர் பெருமானை சமாசாத்தியே போய்க் கண்டு கிருத்தாஞ்சலிகி அஞ்சலி அஸ்தனாகி யாச்சதே ஸ்ம பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டான். அப்பொழுது வாலி வானரர்களால் சொல்லப்பட்ட இந்த சொல்லை கேட்டு அந்த முனிவர் பெருமானை போய்க் கண்டு அஞ்சலி அஸ்தனாகி பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டான். மகர்ஷிஸ்தமனாத்ருத்யே பிரவிவேஷ ஸ்வமாஸ்ரமம். மகர்ஷி முனிவர் பெருமான் தம் அவனை அநாத்ருத்திய சிறிதும் கவனியாது ஸ்வம் தனது ஆசிரமத்திற்குள் பிரவிவேஷ புகுந்து விட்டார். முனிவர் பெருமான் அவனை சிறிதும் கவனியாது தனது ஆசிரமத்திற்குள் புகுந்து விட்டார். शापकारण भीतस्तो वाली विह्वलतां गतः. वाली तो वालियुं शापकारण भीतः சாபத்தால் விளையும் செய்கையில் அச்சமுற்றவனாகி விஹ்வலதாம் கதः துயரமுற்றான். வாலியும் சாபத்தால் விளையும் செய்கையில் அச்சமுற்றவனாகி துயரமுற்றான். ततः शाप भयाद्भीत ऋष्यमूकं महागिरिं प्रवेष्टुं नेच्छति हरिर्द्रष्टुं वापि नरेश्वर. नरेश्वर पुरुषोत्तमा हरिः वानरன் ततः அப்போதிலிருந்து ஷாப பயாத் சாபத்தால் விளையும் ஆபத்தால் பீத்தக பயமுற்றவனாகி மகாகிரிம் சிறந்த பர்வதமாகிய ரிஷ்யமூக்கத்தை பிரவேஷ்டும் பிரவேசிக்கவோ திரஷ்டும் அப்பிவா கண்ணெடுத்து பார்க்கவும் கூடவோ இச்சத்தின நினைக்கிறானில்லை. புருஷோத்தமா வானரன் அப்போதிலிருந்து சாபத்தால் விளையும் ஆபத்தால் பயமுற்றவனாகி சிறந்த பர்வதமாகிய ரிஷ்யமுகத்தை பிரவேசிக்கவோ கண்ணெடுத்து பார்க்கவும் கூடவோ நினைக்கிறானில்லை. தஸ்ய பிரவேசம் ஞாத்வாஹம் இதம் ராம மகாவனம் விசாராமி சஹமாத்யோ விஷாதேன ச வர்ஜிதா. ராமா ஸ்ரீராமா அஹம் நான் மகாவனத்தை தஸ்ய அவனுக்கு அப்பிரவேசம் புக முடியாததாய் ஞாத்வா தெரிந்து கொண்டு சகாமாத்தியக மந்திரிமார்களோடு கூட விஷாதேன வர்ஜிதா ச கவலையற்றவனாகவே இதமிதில் விசராமி வசித்து வருகிறேன். ஸ்ரீராமா நான் மகாவனத்தை அவனுக்கு புக முடியாததாய் தெரிந்து கொண்டு மந்திரிமார்களோடு கூட கவலையற்றவனாக இதில் வசித்து வருகிறேன். ஏஷோஸ்தே நிச்சயஸ்தஸ்யே துந்துபே சம்பிரகாசதே வீரியோத்சேகா நிரஸ்தஸ்யே கிரிக்கூட்ட நிபோ மகான். வீரியோத்சேகாத் வலியின் செருக்கால் நிரஸ்தஸ்யே எரியப்பட்ட தஸ்யே அந்த துந்துபீனது அஸ்தி நிச்சய தசை ஒழிந்த எலும்புக்கோடு மகான் மிக பெரியதாய் கிரி கூட்ட நிபக மலையினது கொடுமுடியை நிகர்த்ததாய் ஏஷக இதோ சம்பிரகாசத்தே காணப்படுகிறது. வலியின் செருக்கால் எரியப்பட்ட அந்த துந்துபீனது தசையொழிந்த எலும்புக்கூடு
மிக பெரியதாய் மலையினது கொடுமுடியை நிகர்த்ததாய் இதோ காணப்படுகிறது. இமே ச விபுலசாலாः சப்த சாக்காவலம்பினः யத்ரைக்கம் घट्टते वाले நிஷ்பத்ரயிதோ மோஜசா. சப்த 7 சாலாக சாமரங்கள் விபுலாக பெரியவைகளாய் ஷாக்காவலம்பினக கிளைகள் செறிந்தவைகளாய் இமேச்ச இதோ இருக்கின்றன. வாலி வாலி எத்திர இதில் ஏக்கம் ஒன்றை ஓஜசா பலத்தால் நிஷ்பத்ரயித்தும் ஒரு இலையேனும் இல்லாது செய்வதற்கு கடத்தே சமர்த்தனாய் விளங்குகிறான். 7 ஆச்சாமரங்கள் பெரியவைகளாய் கிளைகள் செறிந்தவைகளாய் இதோ இருக்கின்றன. வாலி இதில் ஒன்றை பலத்தால் ஒரு இலையேனும் இல்லாது செய்வதற்கு சமர்த்தனாய் விளங்குகிறான். ஏததஸ்ய சமம் வீரியம் மயா ராம பிரகீர்த்திதம். ராமா ஸ்ரீராமா அஸ்ய இவனது ஏதத் இப்படிப்பட்ட அசமம் ஒப்பற்றதாகிய வீரியம் வீரியமானது மயா என்னால் பிரகீர்த்திதம் சொல்லிவிடப்பட்டது. ஸ்ரீராமா இவனது இப்படிப்பட்ட ஒப்பற்றதாகிய வீரியமானது என்னால் சொல்லிவிடப்பட்டது. கதம் தம் வாலினம் ஹந்தும் சமரே ஷக்ஷ்யசே நிருப. நிருப மன்னரே தம் அப்படிப்பட்ட வாலினம் வாலியை சமரே போரில் ஹந்தும் கொல்ல கதம் எப்படி ஷக்ஷ்யசே நீர் வல்லவராகுவீர். மன்னரே அப்படிப்பட்ட வாலியை போரில் கொல்ல எப்படி நீர் வல்லவராகுவீர். ததா ப்ருவாணம் சுக்ரீவம் பிரஹசம் லக்ஷ்மணோ ப்ரவீத் கஸ்மின் கர்மணி நிர்வృத்தே ஸ்ரத்தத்யா வாலினோ வதம். ததா மேற்கண்டவாறு ப்ருவாணம் பேசிய சுக்ரீவம் சுக்ரீவரை பார்த்து லக்ஷ்மணர் பிரகசன் புன்னகை கொண்டு அப்ரவீத் சொன்னார். கஸ்மின் எந்த கர்மணி காரியம் நிர்வృத்தே செய்து முடிக்கப்பட்டால் வாலினக வாலினது வதம் வதை விஷயத்தில் ஸ்ரத்தத்யா நீர் நம்பிக்கை கொள்வீர். மேற்கண்டவாறு பேசிய சுக்ரீவரை பார்த்து லக்ஷ்மணர் புன்னகை கொண்டு சொன்னார். எந்த காரியம் செய்து முடிக்கப்பட்டால் வாலினது வதை விஷயத்தில் நீர் நம்பிக்கை கொள்வீர். தமோவாச்ச சுக்ரீவः சப்தசாலானி மான்புரா ஏவமேகைகஷோ வாலே விவ்யாதாத ச சாசக்ரத். சுக்ரீவः சுக்ரீவன் தம் அவரை பார்த்து அத பின்வருமாறு வாச்ச மொழிந்தான். புறா முன்னொரு கால் ஈமான் இந்த சப்த 7 சாலாஞ்ச ஆச்சாமரங்களையும் அத எல்லாவற்றையும் சேர்த்தும் ஏவம் இப்படியே ஏகைகஷக தனித்தனியாகவும் அசக்ருத் பலமுறை சகா அந்த வாலி விவ்யாத துளைத்திருக்கிறான். சுக்ரீவன் அவரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தான். முன்னொரு கால் இந்த 7 ஆச்சாமரங்களையும் எல்லாவற்றையும் சேர்த்தும் இப்படியே தனித்தனியாகவும் பலமுறை அந்த வாலி துளைத்திருக்கிறான். ராமோ நிர்தாரயேதேஷாம் பாணேனைக்கேன சத்ருமம் வாலினம் நியதம் மன்யே திருஷ்ட்வா ராமஸ்ய விக்ரமம்.
हतस्ये महिषस्यास्थे पादेनैकेन लक्ष्मणा उद्यम्य प्रक्षिपेच्चापि तरसा द्वे धनुष्यते। लक्ष्मणा लक्ष्मणा रामः श्रीरामर्येषाम् इवैगळुक्कुள் द्रुमम् ओर मरத்தை ஏக்கேன ஒரு பாணேன பாணத்தால் நிர்தார ஏத்துச்ச பிளக்கிறார் என்றாலும் ஹதஸ்ய மாண்டு போன மகிஷஸ்ய எருமைனது அஸ்தி எலும்பு கோட்டை ஏக்கேன ஒரு பாதேன காலால் உத்யம்ய தூக்கி தரசாவலுக்கொண்டு द्वे धनुषते 200 வில்லளவு அதாவது 1200 அடி தூரம் प्रक्षिपेत् च अपि எரிவாராயினும் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய விக்ரமம் பராக்கிரமத்தை திருஷ்டுவா பிரத்யக்ஷத்தில் கண்டு கொண்டு வாலினம் வாலியை நிகதம் ஆண்டவனாக மன்யே நான் இப்பொழுதே நிச்சயம் கொள்வேன். லக்ஷ்மணா ஸ்ரீராமர் இவைகளுக்குள் ஓர் மரத்தை ஒரு பாணத்தால் பிளக்கிறார் என்றாலும் மாண்டு போன எருமையினது எலும்பு கூட்டை ஒரு காலால் தூக்கி வலுக்கொண்டு 200 வில்லளவு அதாவது 1200 அடி தூரம் எரிவாராயினும் ஸ்ரீராமருடைய பராக்கிரமத்தை பிரத்யக்ஷத்தில் கண்டு கொண்டு வாலியை மாண்டவனாக நான் இப்பொழுதே நிச்சயம் கொள்ளுவேன். ஏவமுக்த்வா து சுக்ரீவோ ராமம் ரக்தாந்தலோச்சனம் ध्यात्वा मुहूर्तं काकुत्स्थं पुनरेव वचो ब्रवीत्. सुग्रीवः सुग्रीवन् ஏவமேற்கண்டவாறு உக்த்வா சொல்லிவிட்டு தோ என்னும் முகூர்த்த காலம் தியாத்வா தனக்குள்ளேயே ஆலோசனை செய்துவிட்டு ரக்தாந்தலோச்சனம் சிவந்த கடைக்கண்களை உடையவரும் காக்குஸ்தம் ககுத்த வம்சத்தவருமான ராமம் ஏவ ஸ்ரீராமரையே பார்த்து புனகா மீளவும் வச்சகா பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னான். சுக்ரீவன் மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு இன்னும் முகூர்த்த காலம் தனக்குள்ளேயே ஆலோசனை செய்துவிட்டு சிவந்த கடைக்கண்களை உடையவரும் ககுத்த வம்சத்தவருமான ஸ்ரீராமரையே பார்த்து மீளவும் பின்வரும் சொல்லை சொன்னான். शूरश्चासुरघाती च प्रख्यात बलपौरुषः बलवान् वानरो वाले संयुगेष्वपराजितः. वानरः वानरणाये वाली वाली बलवान् बलशाली शूरः च சூரன் அசுரகாத்தி அசுரர்களையும் கொன்றவன். பிரக்யாத்த பல பௌருஷக மகா பிரசித்தி பெற்ற பலமும் ஆற்றலும் உற்றவன். சம்யுகேஷோ போர்களில் அபராஜிதா ச தோல்வியடையாதவன். வானரனாகிய வாலி பலசாலி சூரன் அசுரர்களையும் கொன்றவன். மகா பிரசித்தி பெற்ற பலமும் ஆற்றலும் உற்றவன். போர்களில் தோல்வி அடையாதவன். திருஷ்யந்தே சாஸ்யே கர்மாணி துஷ்கராணி சுரைரப்பி யானி சஞ்சிந்த்ய பீதாஹம் ருஷ்யமோகம் சமாஸ்ரிதः. அஸ்யே இவனுடைய கர்மாணி செய்கைகள் சுரைகி அப்பி தேவர்களாலும் கூட துஷ்கராணி ச செயற்கரியவைகளாக திருஷ்யந்தே இருக்கின்றன. யானி எவைகளோ அவைகளை
அகம் நான் சஞ்சிந்திய நினைத்து பீத்தக பயம் அடைந்தவனாய் ரிஷ்யமூக்கத்திற்கு சமாஸ்ரிதக வந்து சேர்ந்து விட்டேன். இவனுடைய செய்கைகள் தேவர்களாலும் கூட செய்யற்கரியவைகளாக இருக்கின்றன. எவைகளோ அவைகளை நான் நினைத்து பயமடைந்தவனாய் ரிஷ்யமூக்கத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். தம்மஜ்யம் அதிருஷ்யம் ச வானரேந்திரம் அமர்ஷணம் விசிந்தயன்ன முஞ்சாமே ரிஷ்யமூக்கமஹம் த்விமம். அகம் நான் தம் அந்த வானரேந்திரம் வானர மன்னனை அஜய்யம் ஜெயிக்க முடியாதவன் எனவும் அதிருஷ்யம் தலை கொழுத்தவன் எனவும் அமர்ஷணம் ச மன்னிக்கும் குணம் இல்லாதவன் எனவும் விசிந்தயந்தோ தீர்மானித்து கொண்டுதான் இமம் இந்த ரிஷ்யமூக்கத்தை ந முஞ்சாமி விட்டு அகலாது இருக்கின்றேன். நான் அந்த வானர மன்னனை ஜெயிக்க முடியாதவன் எனவும் தலை கொழுத்தவன் எனவும் மன்னிக்கும் குணம் இல்லாதவன் எனவும் தீர்மானித்து கொண்டுதான் இந்த ரிஷ்யமூக்கத்தை விட்டு அகலாது இருக்கின்றேன். உத்விக்ன சங்கிதச்சாபி விசராமி மகாவனே அனோரக்தை சகாமாத்யேர் ஹனோமத் பிரமுகைர்வரை. மகாவனே இந்த பெரும்பணத்தில் அனுரக்தைகி அன்பார்ந்தவர்களும் அரைகி சிறந்தவர்களும் ஹனுமத் பிரமுகைகி அனுமான் முதலிய அமாத்யைகி சக மந்திரிமார்களோடு கூடவே சங்கிதகாச்ச திகில் அடைந்தவனாயும் உத்விக்னகாபி மனம் நொந்தவனாயும் விசராமி நான் திரிந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த பெரும்பணத்தில் அன்பார்ந்தவர்களும் சிறந்தவர்களும் அனுமான் முதலிய மந்திரிமார்களோடு கூடவே திகிலடைந்தவனாயும் மனம் நொந்தவனாயும் நான் திரிந்து கொண்டு இருக்கின்றேன். உபலப்தம் ச மே க்ஷ்லாக்யம் சன்மித்ரம் மித்ரவத்சல த்வாமகம் புருஷவ்யாக்ர ஹிமவந்தம் இவாஸ்ரிதः. மித்ரவத்சல நண்பரிடம் அன்பு பாராட்டுபவரே, மே எனக்கு ஸ்லாக்யம் கொண்டாடத்தக்க சன்மித்ரம் ச நல்ல சிநேகிதரும் உபலப்தம் கிடைத்திருக்கிறார். புருஷவ்யாக்ர புருஷோத்தமரே, ஆம் நான் ஹிமவந்தம் ஹிமவானை இவ போன்ற துவாம் தேவரீரை ஆஸ்ரிதக புகழடைந்து விட்டேன். நண்பரிடம் அன்பு பாராட்டுபவரே, எனக்கு கொண்டாடத்தக்க நல்ல சிநேகிதரும் கிடைத்திருக்கிறார். புருஷோத்தமரே, நான் ஹிமவானை போன்ற தேவரீரை புகழடைந்து விட்டேன். கிந்து தஸ்யே பலஜ்ஞாஹம் துர்ப்ராத்துர்பலசாலினः அப்ரத்யக்ஷம் தோ மே வீரியம் சமரே தவ ராகவா. கிந்து ஆயினும் அகம் நான் துர்ப்ராத்துகு கொடிய தமையனும் பலசாலினக பலசாலியுமான தஸ்யே அவனுடைய பலஜ்ஞக ஆற்றலில் பிரத்யக்ஷ அனுபவம் உள்ளவன் ராகவ ஸ்ரீராமா சமரே போரில் தவ தேவரீரது வீரியம் தோ வீரத்தன்மையோ மே எனக்கு அப்பிரத்யக்ஷம் அனுபவம் இல்லாதது. ஆயினும் நான் கொடிய தமையனும் பலசாலியுமான அவனுடைய ஆற்றலில் பிரத்யக்ஷ அனுபவம் உள்ளவன்
ஸ்ரீராமா போல் தேவரீரது வீரத்தன்மையோ எனக்கு அனுபவம் இல்லாதது. நக்கல்வகம் த்வாம் துலயே நாவமன்யேன பீஷயே கர்மபேஸ்தஸ்ய பீமைஸ்து காத்தரியம் ஜனிதம் மம. அகம் நான் த்வாம் தேவரீரை துலையேன பரீட்சிக்கவில்லை, அவமன்யேன அவமதிக்கவும் இல்லை, பீஷையேன பயமுறுத்த கருதவும் இல்லை. கலோ இப்படி திருவுள்ளத்தில் பற்ற பிரார்த்திக்கின்றேன். தஸ்யே அவனது பீமையே பயங்கரமான கர்மபிகிதோ செய்கைகளாலேயே மம எனக்கு காத்தரியம் உடல் நடுக்கம் ஜனிதம் உண்டாகியிருக்கிறது. நான் தேவரீரை பரீட்சிக்கவில்லை, அவமதிக்கவும் இல்லை, பயமுறுத்த கருதவும் இல்லை. இப்படி திருவுள்ளத்தில் பற்ற பிரார்த்திக்கின்றேன். அவனது பயங்கரமான செய்கைகளாலேயே எனக்கு உடல் நடுக்கம் உண்டாகியிருக்கிறது. காமம் ராம பவத்வாணி பிரமாணம் தைரியமாக்ருதே சோச்சயந்தே பரம் தேஜோ பஸ்மச்சன்னாமி வானலம். ராமா ஸ்ரீராமா காமம் இது இப்படி இருக்க, பவத்வாணி தேவரீருடைய வாக்கும், பிரமாணம் எதற்கும் பயமின்மையும், தைரியம் எதற்கும் சலியாத பொறுமையும், ஆக்ருதிகி திருமேனியின் தோற்றமும், பஸ்மச்சன்னம் திருநீறு பூத்த அனலம் அக்னியை இவ போலவே பரம் அமானுஷ்யமான தேஜக பராக்கிரமத்தை சூச்சயந்தே வெள்ளென துலக்குகின்றன. ஸ்ரீராமா இது இப்படி இருக்கே, தேவரீருடைய வாக்கும் எதற்கும் பயமின்மையும், எதற்கும் செலியாத பொறுமையும், திருமேனியின் தோற்றமும் நீரு பூத்த அக்னியை போலவே அமானுஷ்யமான பராக்கிரமத்தை வெள்ளென துலக்குகின்றன. தஸ்யேதத் வசனம் ஸ்ருத்வா சுக்ரீவஸ்ய மகாத்மனः ஸ்மிதப்பூர்வமதோ ராமः பிரத்யுவாச்ச ஹரிம் பிரபுः. பிரபுः பிரபுவாகிய ராமः ஸ்ரீராமர் மகாத்மனः மகாத்மாவாகிய தஸ்யே அந்த சுக்ரீவஸ்ய சுக்ரீவருடைய தத்வச்சனம் ஸ்ருத்வா அம்மொழியை கேட்டு ஹரிம் வானரனை பார்த்து ஸ்மிதபூர்வம் புன்னகையுடன் அதோ பின்வருமாறு பிரத்யுவாச்ச பதிலுரைத்தார். பிரபுவாகிய ஸ்ரீராமர் மகாத்மாவாகிய அந்த சுக்ரீவருடைய அம்மொழியை கேட்டு வானரனை பார்த்து புன்னகையுடன் பின்வருமாறு பதிலுரைத்தார். யதீன பிரத்யயோஸ்மாசு விக்ரமே தவ வானர பிரத்யயம் சமரே ஸ்லாக்யம் அகமுத்பாதயாமி தே. வானரா வானரரே சமரே போரில் விக்ரமே பராக்கிரம விஷயத்தில் அஸ்மாசு எங்களிடத்தில் தவ உமக்கு பிரத்யய நம்பிக்கை நாயதி இல்லாதிருக்கிறபடியால் அகம் நான் தே உமக்கு ஸ்லாக்யம் மெச்சத்தக்கதாகிய பிரத்யம் நம்பிக்கையை உத்பாதயாமி இதோ விளைவிக்கிறேன். வானரரே போரில் பராக்கிரம விஷயத்தில் எங்களிடத்தில் உமக்கு நம்பிக்கை இல்லாது இருக்கிறபடியால் நான் உமக்கு மெச்சத்தக்கதாகிய நம்பிக்கையை இதோ விளைவிக்கிறேன்.
एवमुक्त्वा तु सुग्रीवं सान्त्वं लक्ष्मणा पूर्वजः राघवो दुन्दुभेकायं पादाङ्गुष्ठेन तोलयन् पुनश्च लीलया राम चिक्षेप दशयोजनम् லக்ஷ்மண பூர்வஜக லக்ஷ்மணருக்கு தமையனாய் ராகவகர் குலத்தில் பிறந்த ராமக ஸ்ரீராமர் ஏவம் மேற்கண்டவாறு சாந்த்வம் அன்பார்ந்த மொழியை சுக்ரீவனுக்கு உக்த்வா சொல்லிவிட்டு புனக அதன்மேல் துந்துபியினுடைய காயம் தசையில்லாத சரீரத்தை பாதாங்குஷ்டேன கால் பெரு விரலாலேயே தோலையன் தூக்கி லீலையாத்தோ விளையாட்டாகவே தசயோஜனம் 10 யோஜனை தூரம் அதாவது 80 மைல் சிக்ஷேப ஏற்றிவிட்டார். லக்ஷ்மணருக்கு தமையனாய் ரகுகுலத்தில் பிறந்த ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு அன்பார்ந்த மொழியை சுக்ரீவனுக்கு சொல்லிவிட்டு அதன்மேல் துந்துபியினுடைய தசையில்லாத சரீரத்தை கால் பெரு விரலாலேயே தூக்கி விளையாட்டாகவே 10 யோஜனை தூரம் அதாவது 80 மைல் ஏற்றிவிட்டார். असुरस्ये तनुं शुष्कां पादाङ्गुष्ठेन वीर्यवान् क्षिप्तं दृष्ट्वा ततः कायं सुग्रीवः पुनरब्रवीत्. வீரியவானாகிய சுக்ரீவர் ததः அப்பொழுது பாதாங்குஷ்டேன கால் பெருவிரலால் க்ஷிப்தம் எரியப்பட்ட காயம் தசையில்லாத சரீரத்தை திருஷ்டுவா பார்த்து புனக இப்பவும் அசுரனுடைய தனும் உடலை சுஷ்காம் உலர்ந்து சுருங்கி கிடப்பதை பற்றி அப்ரவீத் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டார். வீரியவானாகிய சுக்ரீவர் அப்பொழுது கால் பெருவிரலால் எரியப்பட்ட தசையில்லாத சரீரத்தை பார்த்து இப்பவும் அசுரனுடைய உடலை உலர்ந்து சுருங்கி கிடப்பதை பற்றி தனக்குள்ளேயே பேசிக்கொண்டார். லக்ஷ்மணஸ்யாக்ரதோ ராமம் இதம் வச்சனமப்ரவீத். லக்ஷ்மணருடைய அக்ரதா முன்னிலையில் ராமம் ஸ்ரீராமரை பார்த்து இதம் பின்வரும் வச்சனம் சொல்லை அப்ரவீத் மொழிந்தான். லக்ஷ்மணருடைய முன்னிலையில் ஸ்ரீராமரை பார்த்து பின்வரும் சொல்லை மொழிந்தான். ஆர்திர சமாம்ச பிரத்யக்ரஹா க்ஷிப்தக்காய புராசக்கே லகு சம்பிரதி நிர்மாம்ச ஸ்திருணபூதಶ್ಚ ராகவா. சக்கே நண்பரே, புறா முன்பு க்ஷிப்தகா எரியப்பட்ட காயகா உடல், பிரத்யக்ரகா வாடாததாய், ஆர்திரகா இரத்த பசை உள்ளதாய், சமாம்சகா சதைப்பற்று உள்ளதாயிருந்தது. ராகவ ஸ்ரீராமா சம்பிரதிச்ச இப்பொழுதோ நிர்மாம்சகா தசை கழிந்ததாய், லகுஹோ லேசாய், திருணபூதகா புல்லை போல் இருக்கிறது. நண்பரே, முன்பு எரியப்பட்ட உடல் வாடாததாய், இரத்த பசை உள்ளதாய், சதைப்பற்று உள்ளதாயிருந்தது. ஸ்ரீராமா இப்பொழுதோ தசை கழிந்ததாய், லேசாய், புல்லை போல் இருக்கிறது. பரேஷ்ராந்தேன மத்தேன ப்ராத்ராமேவாலினா ததா க்ஷிப்தமேவம் பிரஹர்ஷேண பவதா ரகுநந்தனா நாத்ர சக்யம் பலம் ஞாத்தும் தவா வா தஸ்ய வதிகம். ததா அப்பொழுது பரேஷ்ராந்தேன மிக களைத்திருந்தவனும் மத்த
மத்தேன கள்ளுண்டு மயக்கத்தில் இருந்தவனும் மே எனது பிராத்ரா தமையனுமாகிய வாலியால் க்ஷிப்தம் எரியப்பட்ட இது ரகுநந்தன ஸ்ரீராமா பிரகர்ஷேன உற்சாகத்துடன் இருக்கின்ற பவதா தேவரீரால் ஏவம் இப்படி எரியப்பட்டிருக்கிறது. அத்திர இவ்விஷயத்தில் அதிகமான பலம் தவவா தேவரீருக்கா அல்லது தஸ்யவா அவனுக்கா என்று ஞாத்தும் அறிய ந சக்கியம் முடியாது. அப்பொழுது மிக களைத்திருந்தவனும் கள்ளுண்டு மயக்கத்தில் இருந்தவனும் எனது தமையனுமாகிய வாலியால் எரியப்பட்ட இது ஸ்ரீராமா உற்சாகத்துடன் இருக்கின்ற தேவரீரால் இப்படி எரியப்பட்டிருக்கிறது. இவ்விஷயத்தில் அதிகமான பலம் தேவரீருக்கா அல்லது அவனுக்கா என்று அறிய முடியாது. ஆர்திரம் சுஷ்கமிதி ஹேத் சுமஹத் ரகவாந்தரம் சஏவ சம்சயஸ்தாத் தவத்தஸ்ய ச யத்பலே. ரகவ ஸ்ரீராமா ஏதத் இது ஆர்திரம் இரத்த பசையுடன் இருப்பதும் சுஷ்கம் உலர்ந்திருப்பதும் இதி என்கிற இரண்டிற்கும் சுமகத் பேரும் அந்தரம் வித்தியாசம் தாத்தயா யத் ஏவ இக்காரணத்தால்தான் தவ தேவரீருடையவும் தஸ்ய ச அவனுடையவும் பலே ஆற்றல் விஷயத்தில் சகாகி அதுவே மேற்கண்ட வித்தியாசமே சம்சய ஜயஹேத்துவாய் இருக்கிறது. ஸ்ரீராமா இது இரத்த பசையுடன் இருப்பதும் உலர்ந்திருப்பதும் என்கிற இரண்டிற்கும் பெரும் வித்தியாசம் ஐயா இக்காரணத்தால்தான் தேவரீருடையவும் அவனுடையவும் ஆற்றல் விஷயத்தில் அதுவே மேற்கண்ட வித்தியாசமே ஜயஹேத்துவாய் இருக்கிறது. சாலமேகம் து நிர்பிந்த்ய பவேத் வியக்தேர்பலாபலே. ஏவம் ஒரு சாலம் து ஆச்சா மரத்தை மட்டும் நிர்பிந்தியா தேவரீர் துளைக்க வேண்டும். பலாபலே இருவர்களில் யாருக்கு அதிக பலம் என்கிற விஷயத்தில் வியக்தி நிச்சய ஞானம் பவேத் ஏற்படும். ஒரு ஆச்சா மரத்தை மட்டும் தேவரீர் துளைக்க வேண்டும். இருவர்களில் யாருக்கு அதிக பலம் என்கிற விஷயத்தில் நிச்சய ஞானம் ஏற்படும். கிருத்வேதம் கார்முகம் சஜ்யம் ஹஸ்திஹஸ்தம் இவாத்ததம் ஆக்கர்ணபூர்ணமாயம் ஏ விஸ்ருஜஸ்வ மகாஷரம். ஹஸ்திஹஸ்தம் இவ யானை துதிக்கை போல ஆத்ததம் நீண்ட இதம் இந்த கார்முகம் வில்லை ஆக்கர்ண பூர்ணம் கர்ண பரியந்தம் மாயம் ஏ இழுத்து வளைத்து சஜ்யம் கிருத்வா நாணேற்றே மகாஷரம் பெரிய பாணத்தை விஸ்ருஜஸ்வ எய்ய திருவுளம் கொள்ளும். யானை துதிக்கை போல நீண்ட இந்த வில்லை கர்ணபரியந்தம் இழுத்து வளைத்து நாணேற்றி பெரிய பாணத்தை எய்ய திருவுளம் கொள்ளும். ஏமம் ஹி சாலம் பிரஹிதஸ்த்வயா ஷரோ ந சம்சயோத்ராஸ்தே விதாரயிஷ்யதே. அலம் விமர்ஷேன மம பிரியம் த்ருவம் குருஷ்வ ராஜாத்மஜ ஷாபிதோ மயா. त्वया தேவரீரால் பிரஹிதः விடப்பட்ட ஷரஹா பாணமானது இமம் இந்த சாலம் ஆச்சாமரம் ஒன்றை விதாரயிஷ்யதி
துளைத்துவிட போகிறது. அத்ரஹி அப்படியாகில் சம்சயः காரிய சித்தி விளையுமோ விளையாதோ எனும் சந்தேகம் அஸ்தின இல்லை. விமர்சேன அலம் என் ஆராய்ச்சியை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். ராஜாத்மஜ சக்கரவர்த்தி திருக்குமாரா, மயா என்னால் சாபிதः கெஞ்சி பிரார்த்திக்கப்பட்ட தேவரீர் மம எனக்கு பிரியம் இஷ்டமான இதை துருவம் நிச்சயமாய் குருஷ்வ செய்து அருள்வீராக. தேவரீரால் விடப்பட்ட பாணமானது இந்த ஆச்சாமரம் ஒன்றை துளைத்துவிட போகிறது. அப்படியாகில் காரிய சித்தி விளையுமோ விளையாதோவெனும் சந்தேகம் இல்லை. என் ஆராய்ச்சியை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். சக்கரவர்த்தி திருக்குமாரா, என்னால் கெஞ்சி பிரார்த்திக்கப்பட்ட தேவரீர் எனக்கு இஷ்டமான இதை நிச்சயமாய் செய்து அருள்வீராக. யதா ஹி தேஜஸ்ஸோ வரஸ்ஸதாரவேர் யதா ஹி ஷைலோ இமவான் மகாத்ரிஷோ யதா சதுஷ்பாத்சு ச கேசரிவரஸ் ததா நராணாமசி விக்ரமே வரஹ. தேஜஸோ ஒளி உள்ளவைகளில் வரஹா சிறந்தது. ரவிஹி சூரிய பகவான் யதாயி எப்படியோ அப்படியேயும். மகாத்ரிஷு மகா பர்வதங்களில் இமவான் இமய ஷைலகா மலை யதாஹி எப்படியோ அப்படியேயும். சதுஷ்பாத்சு மிருகங்களில் வரஹா சிறந்தது. கேசரி சிங்கம் யதா ததா ச எப்படியோ அப்படியேயும். சதா எப்பொழுதும் நராணாம் மானிடர்களுக்குள் விக்ரமே பராக்கிரமத்தில் வரஹா சிறந்தவராக அசி தேவரீர் விளங்குகிறீர். ஒளி உள்ளவைகளில் சிறந்தது சூரிய பகவான் எப்படியோ அப்படியேயும். மகா பர்வதங்களில் இமயமலை எப்படியோ அப்படியேயும். மிருகங்களில் சிறந்தது சிங்கம் எப்படியோ அப்படியேயும். எப்பொழுதும் மானிடர்களுக்குள் பராக்கிரமத்தில் சிறந்தவராக தேவரீர் விளங்குகிறீர். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே ஏகாதசः सर्गः।